20 நிமிஷத்தில் நான் மெசேஜை முடிக்க முடியல. அப்படி இப்படியுமா வச்சு கடைசியில் ஏதோ முடிச்சுட்டு போயிட்டேன். முழுசும் சொல்ல முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் அண்ணன் திடீர்னு சொன்னாங்க, இன்றைக்கி செய்தி கொடுத்துருங்கன்னு. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கணும். அதனால் கன்னியாகுமரியை முடிச்சுட்டு வேகமாக உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக உண்மையிலே தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் போன வாரத்தில் சொன்ன அந்த காரியத்தை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு தொடர்ந்து போனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முன்பாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. ஆண்டவரே, தடையில்லாதபடி பேசுவதற்கு அடியானுக்கு கிருபை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தை விரும்பினதை இந்த நாளில் செய்யட்டும். ஆண்டவரே, 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று சொன்னீர். என் வார்த்தை நான் விரும்பினதை செய்யும் என்று சொன்னீர். ஆண்டவரே, கூடி வந்திருக்கிறவருடைய ஜனங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் திறந்தருளும். தடையில்லாதபடி கிரியை செய்யும். பிரசங்கிக்கிற அடியானை மறைத்து கொள்ளும். ஆவியானவரே, அடியானோடு மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய அருகிலும் இருந்து இந்த வார்த்தையை தியானிக்க நீர் கிருபை தாரும். பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்திலே சில காரியத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள். அவர் செய்த அந்த அற்புதத்திலே சீஷர்களுக்கு என்ன கிடைத்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். சீஷருக்கு என்ன கிடைச்சது? என்ன கிடைச்சது? கதன். வாய்போக்க பாவனவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஆண்டவரே அதை சொல்கிறார் பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மறுபடியும் வாசிங்க. இவங்க எதுக்கு தேடுறாங்களா? நல்ல சாப்பாடு கிடைக்கி. இயேசுக்கிட்ட போனால் என்ன கிடைக்கி? மீன் சாப்பாடு கிடைக்கி. அதுக்காக இவங்க என்ன செஞ்சாங்களாம்? பின்ன வந்தாங்களாம். சீசர்களுக்கு என்ன கிடைச்சது? மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதை வாசிங்க. முதல் வசனம். இவர் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாதா? 5000 பேருக்கு கொடுத்தார். 5000 பேருக்கு கொடுத்ததோடு இல்லை, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். மீதி இருந்தது எத்தனை கூடையில் எடுத்தாங்க? எவ்வளவு இருந்ததோ தெரில. 12 பேர் தான் இருக்காங்க. சாப்பிட்டவங்க பூரா கையை கழுவிட்டு போயிடுவாங்க. சமைக்கிறது சீசர் தான். சமைக்கிறது யார்? பாரம் யார் மேலே விழும்? சாப்பிட்டவங்க என்ன பண்ணாங்க? கையை கழுவிட்டு போயிட்டாங்க. ஆனால் மீதி இருக்கிறத பூரா யார் சமைக்கணும்? அப்போ சில காரியத்தை, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆண்டவர் சீசர்கள் அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொன்னார்? உலகம் முழுவதும் போய் யாரை தயார் பண்ண சொன்னார்? சீசர்களை தான். நம்ம சீசராக இருக்கணும், பக்தராக இல்லை. பக்தர்னால் கும்பிடு போட்டு போயிடலாம். சீசன் குருவை போல் இருக்கணும், குருவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். சரி, இந்த கதிரை சாப்பிட்டாங்கல்ல சீசர்கள். உலகம் என்ன சொல்லுது பாருங்கள். அடுத்தாப்பில் வாசிங்க 2வது வசனம். என்னவா?
நானே இங்கே வேதனையில் இருக்கேன். வாய் பார்க்க போனவனுக்கு பூரா இவர் மீன் சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கு என்னத்தை கொடுத்துருக்காரு? இதுலேயும் எனக்கு செய்யத்தகாததை செஞ்சுட்டான். ஏன்னா நானே வயிறு எரிஞ்சு போய் இருக்கேன். அவனுக்கு பூரா மீன் சாப்பாடு, எனக்கு என்னது கதிர். இதில் வேலை ஊர் என்ன சொல்லுது? நம்மளையும் சொல்கிறாங்களா இல்லையா? கதிரை பிச்சு சாப்பிட்ருக்குறான். பசி செய்யத்தகாததை நம்மளையும் சொல்கிறாங்களா இல்லையா? இப்படி தான் சில வசப்பாடுகள் இது எல்லாம் இருக்கும். இது இருந்தால் தான் சீசன். அல்லேலூயா. இது இருந்தால் தான் சீசன். இப்போ வசனத்துக்கு போவோம். வாசிங்க. இந்த மாதிரி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, எங்கேருந்து வந்தாரா? சரி, அப்போ அவர் சித்தம் என்ன, பிதாவினுடைய சித்தம் என்ன? ஏன்னா அவர் எதை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நம்ம பார்க்கணும். தேவன் நம்மளை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார், எதற்காக பிடித்திருக்கிறார் என்பதை நம்ம முதலாவது தெரிந்திருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு காலம் இடறி போக மாட்டோம். இங்கே இவர் சொல்கிறாரு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி இயேசு அறிந்து என்ன வாக்க போகிறாங்க? ஒரு நாட்டினுடைய, ஏன்னா அவங்க ஒன்றும் இல்லை, இந்த அற்புதத்தை பார்க்குறாங்க. 5000 பேருக்கு இவர் அந்த இது முதல்லேருந்து நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். பார்த்துட்டு அவர் பார்க்காங்க, இவர் ராஜா வாக்க போகிறாங்க. இவர் எங்கே போயிட்டார்? இப்போ தான் சொல்கிறார் அந்த அதிகாரத்தில், நான் என் சித்தத்தின்படி செய்ய, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய 2 காரியம் எப்போவுமே இருக்கும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஆதாமை ஏவாளை உண்டாக்கும் பொழுதும் 2 வச்சார். இதை சாப்பிடு, இதை செய்ய, இதை செய்யாத. அப்போ நமக்கு முன்பாக 2 காரியங்கள் முன்பாக எப்போவுமே இருக்கும். இந்த உலகம் நம்மளை ஏதாவது ஒரு இதில் நான் உன்னை மகிமைப்படுத்திடுவேன், உன்னை உயர்த்திடுவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இயேசு என்ன செய்ய போகிறாங்க? ராஜாவாக்க போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி. பிதாவினுடைய சித்தம் என்ன? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிதாவின் சித்தம் என்ன? அவர் நொறுக்கப்படணும். உலகம் என்ன சொல்லுது? இப்போ அவர் எதை தெரிந்து கொண்டார்? எதை தெரிஞ்சு கொண்டார்? அப்போ சீசன் எதை தெரிஞ்சு கொள்ளணும்? பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, சீசனாக இருந்தால் அவர் சித்தம், ஏன் சித்தம் இல்லை, ஏன் விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் இருக்குது. சிலுவையில் எப்படி அடிக்கப்படுவார்கள் என்பதை இயேசுநாதர் ஏற்கனவே பார்த்துருந்தார். அவர் எருசலேமில் இருந்தபடியினாலே அவர் பார்த்திருந்தார். சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். சிலுவையில் அந்த நாளில் அதுதான் கொலை கருவி. இன்றைக்கி இந்தியாவிலே தூக்கு தண்டனை இருப்பது போல் அந்த நாளில் ரோம் அரசாங்கம் கொடுத்திருந்தது சிலுவை தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை. இது எல்லாம் தெரிஞ்சு அந்த சிலுவையின் பாடுகளை குறித்து ஆரம்ப நாட்கள் நான் படிக்கும் பொழுது ஒரு இதில் படித்தேன். அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் பொழுது முதலாவது அந்த இரத்த வாடைக்கு சில பறவைகள் முதலாவது அந்த கண்ணுகளை தான் குத்தி சாப்பிடும். இவர் எருசலேமில் இருந்தனால இதெல்லாம் பார்த்துருப்பார். அந்த பாடுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏன்? பரலோகத்திலிருந்து எதற்கு இறங்கி வந்தாரா? எதுக்கு இறங்கி வந்தாரா? பிதாவின் சித்தம் செய்வதற்கு இறங்கி வந்திருக்கிறேன். உலகம் இப்போ இயேசு என்ன செய்ய போகுது? ராஜாவாக்க போகுது. அவர் உடனே என்ன பண்ணார்? விலகி எங்கே போயிட்டார்? மலைக்கு போயிட்டார் பிதாவோட. அப்போ இந்த உலகம் நம்மளை ஒரு விதத்தில் பல விதத்தில் கவர்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது போனால் அது, அது போனால் இது. ஊழியத்துலேயும் இருக்கலாம், குடும்பங்கள்லேயும் இருக்கலாம், அது ஸ்தாபனங்கள்லேயும் இருக்கலாம்.
அது இப்படின்னு பல திட்டங்களை சத்துரு நமக்கு கொடுக்கலாம். நீ இப்படி பண்ணால் அப்படி ஆயிடுவ, நீ இப்படி பண்ணால் அப்படி ஆயிடுவ. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நம்பிக்கொண்டவர்கள் ஏன் விருப்பம் இல்லை? என் பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்யணும். அல்லேலூயா. யார் விருப்பம்? யாருடைய விருப்பம்? பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், ஏன் விருப்பம் இல்லை? பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்கள், வாலிப பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்கள், ஏன் விருப்பம் இல்லை? என்னை ரட்சித்தவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இஷ்டம் இல்லை. இப்படி நம்ம வாழ்ந்து பார்க்கும் பொழுது தான் அவர் சொல்கிறார் பாருங்களேன். அந்த 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாரி 27. அழிந்து போகிற போஜனத்திற்காக. யார்? அந்த ஜனங்களுக்காக அவர் சொல்கிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. நம்முடைய அநேக விண்ணப்பங்கள், அநேகனுடைய விருப்பங்கள் இந்த உலகத்தையே ஒட்டியே நமக்கு இருந்துருது. அவங்கள பார்த்தது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் அப்பத்தினால் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்கிறார். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? யாராக இருந்தா? இந்த உலகத்துக்காக மாத்திரம் நான் நல்லா இருக்கணும், எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும்னா தெலுங்கு பைபிளில் எப்படி இருக்குன்னா துர்பாக்கியம். அந்த பாக்கியவான்னு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் என்னது? துர்பாக்கியம். அதாவது இந்த உலகத்துக்காக, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை போல துர்பாக்கியமான ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்கிறாரு? எதுக்கு கிரியை நடப்பிக்கணுங்கிறாரு? நித்திய ஜீவன் வரைக்கும். அதுதான் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4. அவருக்கு சாப்பாடு என்னது? என்னை அனுப்பினவருடைய செய்து அவரை கிரியை முடிப்பதே என்னுடைய. அவருக்கு சாப்பாடே தான் பிதாவினுடைய சித்தம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி நீங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டீங்கன்னா கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா என் பிதா தான் என்னை இதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு. ஏசாயா 53ஆம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். சத்ருவுக்கு முன்பாக அவர் எப்படி எழும்புகிறார்னா, ஒன்றுமே வாய்ப்பு இல்லை முளைக்கிறதற்கு, ஆனாலும் இளங்கிளையை போல் முளைக்கிறார். அவருக்கு என்ன இல்லை? அழகும் இல்லை,
அவரை பார்க்கும்போது உன்னத பாட்டில் அவரை குறித்து என்ன சொல்கிறது? அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 1000 16,000 பேர்களுக்கு சிறந்தவர், பூரண அழகுள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு எதை தெரிஞ்சு கொண்டார்? உலகம் ஒரு ராஜாவாக்க போகுது. பிதாவின் சித்தம் என்ன? சிலுவை. எதற்காக அந்த சிலுவை அவர் எடுத்துக்கொண்டாரா? 5வது வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை வந்ததா இல்லையா? அப்போ நமக்கு சமாதானம் வேணுமா இல்லையா? ஆனால் நம்மளுடைய விருப்பம் என்ன? இம்மைக்காக மாத்திரம் அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதே அதிகாரத்தில் நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வாங்களேன். பதினைந்தாவது வசனத்தில் அவர் விலகி என்ன செஞ்சார்? தனியே மலையின் மேல் போயிட்டார். 16 ம் 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 இயேசுவும் அவரிடத்தில், சீசர்கள் யாரோட பயணம் பண்ணியிருக்கணும்? இயேசு என்ன செஞ்சிட்டாரு? அவரை ராஜாவாக்குற விஷயம் சீசர்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன ஆளையா இப்படி ராஜாவாக்க போகிறார்? அவர் ராஜாவாகிட்டால் இவங்கெல்லாம் என்னவாக இருக்கலாம்? என்னவாக இருக்கலாம்? மந்திரியாக இருக்கலாம் இல்லையா? அப்போ எல்லோரும் சொல்லியிருப்பாங்கள்ல, பேசாமல் ராஜாவாயிருங்க. ஏன்னா யூதாசை குறித்து சரித்திரம் தான் சொல்லுது. அவருக்கு எப்படியாவது இவர் ஒரு அரசியல் தலைவராக இவர் ஆக்கிரணும், இவரை ராஜாவாக்கிறணும், தான் ஒரு மந்திரி ஆகிடணும்னு தான் அவருடைய பிரயாசமும் முயற்சியும். அவரை ராஜாவாக்கணும்னு ஜனங்கள் இப்படி வந்ததுக்கு காரணமே யூதாஸ் தான் அவங்களை இது பண்ணி விட்டதாக ஒரு வேத ஆசிரியர்கள் அது அப்படி கணிக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது யார் கூட போயிருக்கணும்? குரு கூட போயிருக்கணும்ல. குரு இல்லை. பிரயாணத்தை என்ன செஞ்சுருக்கணும்? நிப்பாட்டி இருக்கணும். குரு எங்கே போயிட்டார்? மலைக்கு போயிட்டார். இவர் எங்கே போயிட்டார்? இப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கும். சில நேரம் சில பிரசங்கங்கள் நமக்கு பிடிக்காது, சில வசனங்கள் நமக்கு வசனம்தான் ஆனாலும் என்ன செய்ய அப்படின்ட்டு நம்ம ஒரு வழியை வச்சுருப்போம், நம்ம ஒரு திட்டத்தை வச்சுருப்போம். பக்கத்தில் ஒன்றுங்க ஆமாவா இல்லையா? இயேசு ஒரு திட்டத்தை வச்சுருப்பார் என் மேலே, ஆனால் நம்ம ஒரு திட்டத்தை வச்சுருப்போம். அந்த திட்டத்தில் தான் நம்ம ஃபெயிலியர் ஆகும், கடன்காரனாகும். எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளை அனுபவிக்கிறது வேறு, நம்ம வழி தவறி இருக்கு. இப்போ அங்கே என்ன நடக்கு பாருங்கள். அவரும் வராதிருந்தார். ம் ம் நல்ல கவனிங்க. கண்டு என்ன செஞ்சாங்களா? இவர் தான் வேண்டான்னு நினச்சோம், இப்போ இவரே வந்துட்டார். யார் வேண்டான்னு நினைக்கிறோமோ அவரே என்ன செஞ்சார்? வந்துட்டார அப்படின்னு ஒரு பயம் சீசர்களுக்கு. பெருங்காற்று அடித்தபடினால். அப்போ இயேசு இல்லாத பிரயாணம், தேவனுடைய பிள்ளைகள் சீசருடைய வாழ்க்கையில் இது எல்லாமே வரும். எல்லாம் நம்ம மனிதர்களாக இருக்கிறனால தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. தேவனுடைய சித்தத்தை நமக்கு உணர்ந்து ஏன் விருப்பப்படி அல்ல, அவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு நம்ம ஒப்பு கொடுத்தோமானால் சிலுவை கூட நமக்கு பெரிதாக தெரியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் கூடவே இருப்பார். இங்கே பெருங்காற்று அடிக்கி அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது, அல்லேலூயா, நல்ல கவனிங்க. நம்ம கொஞ்சம் ட்ராக் அவரை விட்டுட்டோன்னு வைங்களேன், 3-4 மைல் தூரம் நீங்கள் தண்டு வலிச்சு தான் அவர்
காற்று கடலில் தண்டு வலிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். கடலில் போன எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தண்டு வலிக்கிறது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த காற்று கடலில் தண்டு வலிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு கடினமானது. எத்தனை மைல் தூரம் தண்டு வலிச்சாங்க? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களும் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஏறிட்டோன்னா என்ன செய்யணும்? தண்டு வலிச்சு தான் வரும். இன்னும் ஆண்டவரை காணுமே, இவ்வளோ பாடுகளாக எனக்கு, இவ்வளோ பிரச்சனைகளாக எனக்கு, நான் தான் ஒரு கூட இருந்தேனே, இது பண்ணனேன்னு. அல்லேலூயா. ஆனால் நல்ல தகப்பன் கடலின் மேலே நடந்து வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், எப்படி வர முடியும், எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறேனே, இதில் எப்படி அவர் உதவ முடியும் அப்படின்னு சீசர்கள் என்ன செஞ்சுருக்கலாம், நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கடல் மேலே நடந்து வந்து பாருங்களேன். வாசிங்க. 19. அவர்கள் ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்தால் போதும், படகு கரைக்கு போயிடும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் போதும். எங்கேயோ படகு தண்டு வலிச்சு பாருன்னா ஒரு பக்கம் வலிப்போம், இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த காற்று இதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இயேசு எப்போ ஏறினாரோ எங்கே போயிட்டு சேர வேண்டிய கரைக்கு போயிட்டு. அப்போ இயேசுவை நம்ம வந்து என்ன செய்யணும்னா சீஷர்கள் தான். அவங்க எல்லாம் யார்? அவர் ராத்திரியெல்லாம் ஜெபிச்சு ஏற்படுத்தின சீஷர்கள் தான். ஆனால் தண்டு வலித்து அவளை கஷ்டப்படும் போது இயேசுவை ஏற்றின உடனே என்ன செஞ்சுட்டு போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சீஷர்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே வரும். அல்லேலூயா. சத்துரு நம்மளை பறித்து கொண்டு போகிறதுக்கோ, சத்துரு நம்மளை ஆண்டவர் வந்து சொன்னார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை. நல்ல கவனிங்க, அவர் கையிலேருந்து உங்களை யாரும் பறிக்க முடியாது. பயம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது என்னென்னா பயம். இருதயத்தில் எப்படி முடிக்க போகிறோமோ, அக்கறைக்கு போய் சேருவோமா சேர மாட்டோமா அப்படின்னு ஒரு பயம். இதற்கு ஒரே வழி, என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியம் நமக்கு சில விருப்பங்கள் இருக்கும். ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் எதை தெரிஞ்சு கொண்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து சொன்னார். 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. யோவான் 5:30. நம்ம எதை தேடுறோம் அப்படிங்கிறதையும் முதலாவது நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, யாரோ வந்து ஜெபம் பண்ணிட்டா நமக்கு ஏதோ நடந்துடும் அப்படின்னு. தேவன் நம்மளை கையில் வந்து முத்திரித்து வைத்திருக்கிறாராம். உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேங்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர்கள் அல்ல, எல்லாருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம எல்லாரையும் தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே அவர் ஒரு சித்தம், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பாடுகள் பட, கஷ்டப்பட. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகமே பாடுகள் பட்டு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது தான் அந்த கள்ள உபதேசங்கள்லாம் உள்ளே வந்து இது அப்படி அல்ல, இது இப்படி அல்லன்னு சொல்லி நம்மளை என்ன செய்து சத்துரு நம்மளை விழுங்க பார்ப்பான். அவன் ஒரு தேவனுடைய பிள்ளை. இவங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே. அப்போ யார் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? இன்னொரு வசனம் இருக்குல்ல, நான் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறத நம்ம தெரிந்தெடுக்கும் பொழுது அவர் நம்மளை
தனியே இருக்க விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்யணுமா, நம்முடைய சித்தம் செய்யணுமா? வாயினால் சொல்லக்கூடாது, உண்மையாக இன்றைக்கி ஒற்றுக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்குள்ளே நிறைய பேருடைய இருதயத்தில் பயம் இருக்குது. இந்த பயம் போகணுமானால் யாரோ வந்து ஜெபிச்சா போகாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய. பிதாவினுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அவரை நொறுக்குவதற்கு சித்தமானார். ஆனால் அவர் சொல்கிறார், நான் இன்னும் உன்னை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. மகிமைப்படுத்தினேன், இன்னும் அந்த மகிமைப்படுத்துவேன்னு சொன்னதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை தான் இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னடா ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, மறுபடியும் எதுக்கு நமக்கு இந்த பாடுகள் நினைக்க வேண்டாம். அவர் யார், அதாவது ஜனங்களை ரட்சிப்பதற்கு அவர் தெரிந்து கொள்வது சீசர்களை தான். அல்லேலூயா. நம்மளாம் யார்? அவருடைய சீசர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 3:31 வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவரா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மேலானவர் அவர் தான். பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வந்திருக்கேன். அப்போ என்னை அனுப்பினவருடைய சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டுப்போகிறது அவருக்கு சித்தமல்ல, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய சித்தம் என்னன்னு பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். 14. மலையின் மேல் இருக்கிற பட்டணம். இதுதான் நம்மளை குறித்து தேவனுடைய சித்தம். நம்ம எப்படி இருக்கணுமா? உலகத்துக்கு அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் சொன்னார். இப்போ நம்மளை சொல்கிறார். ஏன்னா அவர் சிலுவைக்கு போய் ஒரு விடுதலை நமக்கு கொடுத்துட்டு போவார். இப்போ இந்த உலகத்துக்கு யார் தான் வெளிச்சம்? பக்கத்தில் சொல்கிறேன், நான் தான் வெளிச்சம். நானே புலம்பிக்கிட்டு இருந்தா இப்போ இந்த லைட்டு இப்படியே அணைஞ்சு எரிஞ்சதுன்னா என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் தலைவலி வந்துடும். ஆமாவா இல்லையா? பக்கத்தில் கூட சொல்லுவேன், நீங்களும் அப்படி எரிஞ்சிங்கன்னா பட்டணத்துக்கே தலைவலி வந்துடும். வருமா வராதா? ஏன்னா ஒரு நேரம் ஆவிக்குரிய இதில் பயங்கர பிரகாசமாக இருப்போம். ஓட்டப்பலாக்கிற கற்று சொல்ல வேண்டாம், குதித்து ஜெபம் பண்ணிடுவோம். மறுபடி பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. அப்போ வெளிச்சம் எப்படி இருக்கணும்? பக்கத்தில் அணைஞ்சு எரியாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தலைவலி வந்துடும். அல்லேலூயா. வருமா வராதா? தேசத்துக்கே இப்போ தலைவலியாக நம்ம தான் இருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு சித்தம் வச்சுருக்கோம், நம்ம ஒரு கோட்டை போட்டிருக்கோம், நம்ம ஒரு வட்டத்தை வச்சுருக்கிறோம். இதை வச்சுட்டு இதுக்குள்ளே தான் ஓடணும். இப்படி தான் ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படி முடிவு எடுக்காதீங்க. அல்லேலூயா. எப்படி முடிவு எடுக்கணும்? ஏன் விருப்பம் அல்ல, என்னை உண்டாக்கினவருடைய விருப்பம். இப்படி நீங்கள் ஜெபிச்சு அப்படி நடந்து பாருங்களேன். கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தெரியலாம், ஆனால் ரொம்ப இலகுவானது. ஆண்டவர் அதனால தான் சொன்னார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில். அவர் சொல்கிறார், என் பாரத்தை என் நுகம் என் கழுத்தில் வச்சுருக்கு. பிதாவினுடைய சித்தம் இப்போ யாருடைய கழுத்தில் வச்சுருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய கழுத்தில். நுகம்னா அந்த கழுத்தில் வைப்பாங்கள்ல, அதுதான் என் கழுத்தில் வச்சுருக்கு. அவர் சொல்கிறாரு, என் நுகத்தை என்ன செய்யுங்க,
எதுக்காக? அவர் நொறுக்குவதற்காக பிதா அவரை கொடுத்தாரு. இப்போ சொல்கிறார், கொஞ்சம் நீங்கள் என்கிட்ட வந்து இதை வாங்கிக்கங்க. இது எப்படி இருக்குது? நான் சுமந்தது போல் இல்லை. எப்படி இருக்குதா? இலகுவாய். என்ன? ரொம்ப இலகுவாக தான் இருக்குது. நான் கடினமாக சுமந்தது போல் உங்களை சுமக்க விடலை. கொஞ்சம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு என்கிட்ட என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வந்து கற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் சாரி பிலிப்பியரை வாசிங்க. பிலிப்பியரை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்தால் தான் கலாத்தியருக்கு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ண அடையவும் குறைவுபடவும் போதிக்க யார்கிட்ட இவர் கற்றுக்கொண்டார்? யார் இவருக்கு போதிச்சார் அப்படின்னா கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. யார்கிட்ட கற்றுக்கொண்டார்? இது யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்? நம்ம ஆண்டவர் வந்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொல்கிறாரு? வாசிங்க 29-30. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். எப்போ தருவாங்கிறாரு? சொல்லுங்கள், எப்போ தருவாங்கிறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளணும். பவுல் என்ன கற்றுக்கொண்டார்? வாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த நேரத்திலும் இதை தேவனுடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை இப்படி மாற்றி பாருங்கள். ஹல்லேலூயா. மற்றவங்களை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களை இப்படி பண்ணுங்கன்னா ஆத்மாவில் என்ன வந்துடும்? இளைப்பாறுதல் வராது, இழப்பு வந்துடும், வீசிங் வந்துடும். பக்கத்தில் கூட இது வேணுமா, இளைப்பாறுதல் வேணுமா, இளைப்பு வேணுமா, இளைப்பாறுதல் வேணுமா? மற்றவங்களை பார்த்தா என்ன வந்துடும்? இளைப்பு வந்துடும். இளைப்பாறுதல் வேணும்னா யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்? இயேசுவின் இடத்தில் போய் கற்றுக்கொள்ளணும். இயேசுவின் இடத்துல பவுல் என்ன கற்றுக்கொண்டார்? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். சுருக்கமாக அந்த ஒரே வசனத்தில் அந்த 6:38 மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். என் சித்தத்தின்படி அல்ல. எங்கேருந்து வந்திருக்காரா? வானத்தில் இவ்வளோ அழகாக இருந்திருப்பார்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஏசாயா 53 அந்த கேடடைந்தார். அவ்வளோ சிலுவை பாடுகள் உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கும்படி அந்த பொறுப்பை சீஷர்கள்ட்ட தான் கொடுக்குறார். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, அந்த நுகத்தை இன்றைக்கி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த நுகம் என்ன? ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது, ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும்.
இந்த ஜெபத்தை ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம், அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு. யாரை வேண்டிக்கிட சொன்னார்? எஜமானை, நம்முடைய எஜமான். அவர்கிட்ட வேண்டுகொள்ளும். ஒருவரும் கெட்டு போகிற அறுவடை மிகுதியாக இருக்கும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்குது. ஜனங்கள் இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக வர ரெடியாக இருக்காங்க. அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்லுவதற்கு ஆள் இல்லை. இது பிதாவினுடைய சித்தமா இல்லையா? பிதாவினுடைய சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. இதற்காக அவர் சொல்கிறாரு, என் நுகம் சின்னது தான், கொஞ்சம் நீ மேலே ஏற்றுக்கும். இதை நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதும். இனி வருகிற நாட்களில் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், என் பிதாவினுடைய சித்தம். அப்போ நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும். பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், இப்படி தானே சொல்லியிருக்கிறாங்க, இப்படி தானே நாங்கள் பிரசங்கம், நாங்கள் வந்ததே எதுக்காக தான்? பக்கத்தில் கொஞ்சம் மீன் சாப்பாட்டுக்காக வந்தீங்க, மீன் சாப்பாட்டுக்கு வந்தீங்க, கேளுங்க. மீன் சாப்பாட்டுக்கு வந்தீங்களா, கதிர் சாப்பிட்றதுக்கு வந்தீங்களா? அல்லேலூயா. சீசனாக இருந்தால் என்ன தான் கிடைக்கும்? ஆனால் நமக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என் கூடவே இருப்பார், சிலுவையிலே என்னை விட மாட்டார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். பாடுகள், பிரச்சனைகள், ஊழியத்தில் எல்லாத்துலேயும் இருக்கும். ஆனால் அவர் கூடவே இருப்பார். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் போதும். அல்லேலூயா. அப்போ நான் பவுல் அதனால தான் 21ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார். வாசிப்போம். 21ஆம் அதிகாரம். ஒரு பிதாவின் சித்தத்தை அறிந்திருந்தபடினால தான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 21ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். எங்களிடத்தில் வந்து எடுத்து பரிசுத்த ஆவியானவரே சொல்கிறார், இந்த கச்சையுடையவனை கட்டி. ஆனால் அதுக்கு என்ன சொன்னார் அவர்? கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, ஏன்னா இதுதான் பிதாவின் சித்தம். அவருக்கு உண்டான இவங்க எல்லாம் கட்டப்படுறதுக்கே அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், எப்போ கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும். அப்போ தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார். அப்பா திட்டம் வச்சுருந்தா எப்படி இருக்கும் உங்களை குறித்து? சொல்லுங்களேன், எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஆனால் நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதனுடைய வழி என்னது தான்? மரண வழி தான். அதனால் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தீர்மானம் எடுங்க. அநேகருக்குள்ளே இருக்கிற பயங்கள் வெளியே போயிடும். அந்த பயம் உங்களை என்ன செஞ்சிடும்னா வியாதிகளை கொண்டு வந்துடும். எல்லோரும் ஒரு நிமிடம் எந்திரிச்சு நிற்போம். ஆண்டவரே, நான் ஏவப்படுறதுனால உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயங்களும் வெளியே போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வலதுகரை
ஆண்டவரே, ஏன் விருப்பம் இல்லை, உம்முடைய சித்தத்தை செய்யவே என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே, உங்கள் விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஏதோ சில தவறுகளினால தடமாறி போயிருந்தாலும் கடல் மேலே நடந்து வர்றவர் நீங்கள். தண்டு வலிக்கிறது கஷ்டமாக இருக்குப்பா, முடியலை ஆண்டவரே, கரை சேருவோமான்னு தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே கரை சேருவோமான்னு தெரியல, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடல் மேலே நடந்து வந்தவர் இன்றைக்கி உங்களுடைய பிரச்சனைகளில் ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். இனி என் வாழ்க்கையில் ஏன் இஷ்டத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உங்கள் விருப்பம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்கள் விருப்பம் மாத்திரம் நடக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் தெரியாதல் செய்தேன், நீர் இல்லாமல் பிரயாணப்பட்டுட்டோம்ப்பா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே கடலில் படகுல பிரயாணப்பட்டுட்டோம். தண்டு வலிக்க முடியலப்பா, தண்டு வலிக்க முடியலை ஆண்டவரே, உதவி செய்யுங்க. எல்லாரும் கேட்போம்மா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தத்தில் நாங்கள் இன்னும் உயரணும், பரிசுத்தத்தில் இன்னும் நாங்கள் வளரணும், உங்களை அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டிருக்கிறார். அந்த கடலில் யாரும் உதவ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் கடல் மேல் நடந்து வந்தவர் உங்கள் மத்தியில் வந்து ஒரு அற்புதம் செய்வார். உன்னுடைய தீர்மானத்தில், இந்த நாள் நீ எடுக்கிற தீர்மானத்தில், அப்பத்துக்காக ஆண்டவர் இல்லை ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்காக நான் கிரியை நடப்பிப்பேன், உங்கள் நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன் ஆண்டவரே, என்னால் முடிந்த வரைக்கும் சொல்லுவேன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நான் வெளிச்சமாக இருப்பேன் ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. வந்து ஒவ்வொருவரையும் தொட்டுருங்கப்பா. நான் பேசினது கொஞ்சம் ஆண்டவரே, நீங்கள் இவங்களோடு கூட இந்த நாளில் போங்க. தவித்திருக்கிற இருதயத்தை பார்க்குறேன், கலங்கி நிற்கிற இருதயத்தை பார்க்குறேன், இருதயத்தில் வெளியே சொல்ல முடியாமல் அழுகிற இருதயத்தை பார்க்குற ஆண்டவரே. உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும் ஆண்டவரே. நாளில் தீர்மானம் எடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டுவிடும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொட்டுவிடும். இந்த இரவில் அவர்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டும் என சொல்லி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒருபோதும் மறவாதே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். அல்லேலூயா இயேசு நாமத்திற்கு ஜெயம், அல்லேலூயா இயேசு நாமத்திற்கு ஜெயம், அல்லேலூயா இயேசு நாமத்திற்கு. உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. 23ஆம் தேதி அவங்க மகளுக்கு கல்யாணம். ஜெபிக்கிறது மாத்திரமில்ல, கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அபிராமி மகால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமாம், நம்ம இதிலேருந்து எல்லாருமே ஒருவர் கூட வீட்டில் இருந்துடக்கூடாது. 23ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:00 பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வராங்க. கண்டிப்பாக அந்த திருமணத்தில் கலந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் 3வது செவ்வாய்க்கிழமை